கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில ஒரு பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க சார். எதுக்கு வச்சது அப்படின்னு பார்க்கும்போது அது முகரத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு பேனர். அந்த பேனர்ல திப்பு சுல்தான் இருக்காரு, அவருடைய பாதத்துல இந்து கோவில்கள் இருக்கிறது, அதன் மேல அவர் பாதத்தை வச்சு நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கு. அது சமூக வலைதளத்துல ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய சொரணையுள்ள இந்துக்கள் அதை பேனரை கிழிக்கிறதையும் அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதம் தான் வந்திருக்கு, கிடையாது ஜூன் 16 வந்ததுன்னு நினைக்கிறேன் முகரம். இப்ப வைக்க ஒரு 15 நாளைக்குள்ள வைக்க இந்த கட் அவுட் தான் போல இருக்குது. சில மானமுள்ள ஹிந்துக்கள் அதை கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பாஸ்கர், அந்த போஸ்ட் நானும் பார்த்தேன். மொஹராமுக்கு நீங்க மொஹரம் பத்தி தான் அடிக்கணும். அதுக்கும் திப்பு சுல்தானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மொஹரம் ஒரு இஸ்லாமிய பண்டிகை என்றால் இஸ்லாமிய பண்டிகைக்கு மொஹரம் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். முகமது நபியுடைய 2 வாசகங்களை போடலாம், இல்லை பண்டிகை ஏன் என்பதை பற்றி போடலாம். எத்தனையோ வாசல் இருக்கு. 4 பள்ளிவாசல் படத்தில் நீங்கள் முகமது நபி படம் போடக்கூடாதுன்னா 4 பள்ளிவாசல் படத்தை போடலாம். திப்பு சுல்தான் படத்தை போட வேண்டிய அவசியம் என்ன மொஹரமுக்கு? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. அங்கேயே மதவெறியை தூண்டுகிறீர்கள். 2வது என்ன பண்ணிருக்கீங்க? அந்த திப்பு சுல்தான் அப்படி குதிரையில இருக்காரு, கீழே காலுக்கடையில இந்து கோயில்கள், இந்து சின்னங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. நீங்க காவல் நிலையத்துல என்ன பெர்மிஷன் வாங்குறீங்க? நாங்க மொஹரமுக்கு வாழ்த்து சொல்லி பேனர் வைக்கிறோம். மொஹரம் வாழ்த்து சொல்லி பேனர் வைக்கிறேன், என்ன எழுத போறேன்னா காவல் நிலையத்துல கேட்கப்படுது, அனுமதி கொடுக்கிறார்கள். அதுல 4-5 ஹிந்துக்கள் பேரும் இருக்கு. ஏன் நம்மால் சொல்லுவான், வாழ்த்து தானேப்பா சொல்லிட்டு போறேன், என் படத்தையும் போடு அப்படின்னா, என் போட்டோ இருக்கா, இந்த 500 ரூபா வச்சுக்கோ அப்படின்னா இந்த போஸ்டருக்கு நம்ம ஆள் கொடுப்பான். அதையும் வாங்கிட்டு போஸ்டர் ஓட்டுனா அப்புறம் உடனே பிரச்சனையாகுது, காவல்துறையிட்ட போகுது. ஐயோ நாங்க பார்க்கலையேனாங்க, காவல்துறையே அதை கிழிப்பதற்காக உத்தரவிடுகிறது, இழுக்கிறாங்க. இது நல்ல விஷயம். அதே மாதிரி ஹிந்து இயக்கங்கள் என்ன சொல்லிட்டு அது கிழிக்கிறது மட்டும் இல்லை, இதன் மீது வழக்கும் போட வேண்டும் அப்படின்னு இப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்லைன்னா நாங்க சத்ரபதி சிவாஜியை போட்டு சத்ரபதி சிவாஜி காலுக்கு கீழே மசூதிகள்லாம் இருக்கிற மாதிரி எங்களாலையும் போஸ்டர் போடுறதுக்கு ரொம்ப நேரமாகாது, நீங்க அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சின்ன விவாதமாய். அதுக்கப்புறம் இப்போ காவல்துறை நீங்க அலுவலக ரீதியாக எங்களுக்கு ஒரு புகார் கொடுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு இதுவே திமுக ஆட்சியாக இருந்தா திமுக இவர்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா இப்போ இந்த தாவேக ஆட்சி வந்த பிறகு ஒரு அமைச்சருக்கே, சிறுபான்மை நலத்துறை அமைச்சரையே போட்டிருக்காங்க. இப்போ அந்த தைரியமும் கூடுதலாக இருக்கிறதுனால இவங்க எது வேணாலும் செய்யலாங்கிற மனப்போக்குக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் சார். வந்திருக்கலாம், அந்த மனப்போக்கு வந்திருக்கலாம். அதாவது திமுக இருக்கும்போது இஸ்லாமியர் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு இருந்த அதே தனவட்டு இன்றும் இருக்கிறது, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் திமுக நடந்த மாதிரி கண்மூடித்தனமாக ஹிந்து விரோதியாக தபாக நடக்குமா என்று கேட்டால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நடக்கிற மாதிரி வாய்ப்பு குறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருப்பார்கள் என்று நம்புகிறேன். அதுவும் இந்த மாதிரி கம்யூனல் இடத்துல டப்புன்னு ஒரு பக்கமா அவங்க சாய மாட்டாங்கங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு இருக்கிறதா, அந்த தெம்பு இருக்கிறதா? இருக்கிறது. ஏன்னா இது போலீஸ் ஸ்டேஷன் லெவல்ல இப்போ நீங்க கொடுங்க, நாங்க எஃப்ஐஆர் போட்டு தாரோம், நாங்க வழக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே ஓரளவு முன்னால பண்ணவே மாட்டாங்களே, அதை எஃப்ஐஆரே போட விட மாட்டாங்க. அதனால இது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு தெம்போ தைரியமோ இருக்கிறதா என்றால் இருக்கிறது. காரணம், வேற யாரும் இந்துக்களுக்காக வரமாட்டாங்க. இந்துக்களுக்காக இன்னைக்கும் வரக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இயக்கம் என்றால் இந்து முன்னணி RSS வரணும், அதிமுக வராது, திமுக வராது, வேற எந்த கட்சியும் வராது. அதுதான். அதனால அந்த தைரியம் இருக்கத்தாச்சு.